டேய் 5 வருஷமா நாங்க தாண்டா ஆட்சியில இருக்கோம். இந்த வாட்டியே நாங்க தாண்டா முதலமைச்சரா வருவோம். ஸ்டாலின் சார் கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்னையா? ஸ்டாலின் சார், நாங்க தான் எல்லாரும் ஸ்கூலுக்கும் ஆல் பாஸே பண்ணி விட்டோம் 2016 இருந்து 2021 வரைக்கும். அதுக்கு என்னையா இப்போ? ஸ்டாலின் கருவட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும் தான் சொன்னீங்க. என்னத்தையா வெள்ளச்சு? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுத்தோம், கல்லூரி மாணவர்களுக்கு ஃப்ரீயா லேப்டாப் கொடுத்தோம், 1 கோடி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இலவசமா கொடுத்தோம், பெண்களுக்கு இலவசமா பேருந்துல போக அனுமதி கொடுத்தோம், பெரம்பூர் திருவிக நகர்ல புதுசா கிரவுண்ட் கட்டி கொடுத்தோம். இதுக்கு மேல என்னயா வேணும்? அதான் அந்த கிரவுண்ட் இப்போ ரெனோவேஷன் பண்ணிருக்காங்களாமே. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு குத்துதோம், அந்த பெண்களுக்கு இலவசமா பஸ் குத்துதோம், பெண்களுக்கு இலவசமா 1000 ரூபாய் குத்துதோம் கூட ஓகே. நீங்க ஏன் காலேஜ் பசங்களுக்கு ஃப்ரீயா லேப்டாப் குத்தீங்க? அதுவும் இந்த எலெக்ஷன் கிட்ட வந்த அப்போ. அத கூட விடுங்க, எலெக்ஷன் கிட்ட வரும்போது மட்டும் எதுக்கு நீங்க எல்லாருக்கும் 3000 ரூபாய் குத்தீங்க? பின்னாடி ஒருத்தன் 30 வருஷமா தோத்து போயின்னா இருக்கான். ஏய் ஏடிஎம்கே நாயா, டேய் 30 வருஷமா தோத்து போறவனோட உடம்பு இரும்ப விட கனமா இருக்கும்டா. நல்லா டைலாக மட்டும் பேசுன்னு தெரி. டேய் இவன் படத்துலயும் நடிப்பான், ஆட்சிக்கு வந்தாலும் நடிச்சுட்டா இருப்பான். 5 வருஷமா நீங்க நடிச்சிருந்தீங்களே, அதுக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுத்துடலாம்டா. ஸ்டாலின் சார் 5 வருஷமா நடிச்சது போதும் சார். நாளைக்கு எலெக்ஷன்ல யார் சிஎம்மா நிக்கிறாங்கன்னு பாப்போம் சார். ஸ்டாலின் சார், நாளைக்கு மட்டும் நான் ஜெயிச்சு நல்லா ஆச்சா நத்தி உங்களை எல்லாம் பிளாஸ்ட் ஆக வைக்கிறேன் சார். உங்க விஜய் நான் வரேன்.